உலகின் மிக முக்கியமான மருத்துவர் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1886 அக்டோபர் 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் பிறக்கிறார் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் குழந்தை பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மையுள்ள குழந்தையாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் சரியாக 1891ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கருக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1891ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கருக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஃபிலடெல்ஃபியாலே இருக்கக்கூடிய ஒரு பரோக்கியல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது பரோக்கியல் ஸ்கூல் அப்படின்னா ஒரு சர்ச்சு மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு பேரிஸ் ஸ்கூல். ஸோ அங்கு ஜாயின் பண்ணி 1891ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி, இறையியல், அரித்மேட்டிக், எண்கணிதம், ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற பாடங்களை எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் படித்து வந்தாங்க. பின்னர் 1896ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே ஃபிலடெல்ஃபியாலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி, தாவரவியல், ஜுவாலஜி, விலங்கியல் இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், பயாலஜி, உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் இவருடைய உயர்கல்வியின் போது எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் படித்து வந்தாங்க. பின்னர் 1903ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயசில் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை ஃபிலடெல்ஃபியா ஹை ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவருடைய அப்பா இவரை அதே ஃபிலடெல்ஃபியாலே இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியிலே இவரை சேர்த்துடுறாங்க. அது அந்த காலகட்டத்தில் செயின்ட் ஜோசப் காலேஜ் அப்படின்னு இருந்தது. அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் படித்து வந்தாங்க. அதாவது இந்த பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி, அதே மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி இது மட்டும் இல்லாமல் ஜுவாலஜி, அஸ்ட்ரானமி, பாட்டனி அப்படின்னு சொல்லி இது போன்ற அறிவியல் பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் பிஏ தான் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியிலேருந்து அதே ஃபிலடெல்ஃபியாலே இருக்கக்கூடிய லசேல் காலேஜுக்கு இவர் மாறிடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாங்க. இந்த லசேல் காலேஜ் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் லசல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை கண்டினியூ பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் தான் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கருக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1907ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 20 வயதில் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் லாசேல் யூனிவர்சிட்டியிலேருந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரியை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால அதே ஃபிலடெல்ஃபியாலே இருக்கக்கூடிய ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. இது அந்த காலகட்டத்தில் இது இன்றைய காலகட்டத்தில் தாமஸ் ஜெஃபர்சன் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1907ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரக்கர் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இவருக்கு மென்டல் டிசீஸ் சம்மந்தப்பட்ட மனநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் மனநல மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க.
அதனால் அதே ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் இவர் படித்து வரும்போதே நியூராலஜி நரம்பியல், அதுக்கப்புறம் சைக்காட்ரி மனநல மருத்துவம் இதெல்லாம் கூட எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1911ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 24-25 வயசில் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை அந்த ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் இருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து நேராக இவருடைய இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ணுறதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஆக்னஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து இவருடைய மருத்துவ கல்வி அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதுதான் வந்து ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி ரெண்டையும் பண்ணால் தான் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து ஒரு முழு மருத்துவராக தகுதி பெற முடியும். ஸோ ஒரு ஃபிசிஷியனாக குவாலிஃபை ஆக முடியும். அதுக்காக தான் அந்த செயின்ட் ஆக்னஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணாங்க. செயின்ட் ஆக்னஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1911ஆம் ஆண்டிலிருந்து 1912ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து இவருடைய இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதே செயின்ட் ஆக்னஸஸ் ஹாஸ்பிட்டலில் ரெசிடென்சி பண்ண ஆரம்பித்து 1913ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து இவருடைய ரெசிடென்சியை கிட்டத்தட்ட இவருடைய 27 வயசில் கம்ப்ளீட் பண்ணி முழுமையாக அந்த 1913ஆம் ஆண்டு தான் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து ஒரு முழு மருத்துவராக தகுதி பெற்றாங்க. இதுக்கப்புறம் உடனடியாக அந்த 1913ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாக்கே திரும்பி அங்கே இருக்கிற பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு உதவி மருத்துவராக ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் அதே காலகட்டத்தில் இவர் படித்த ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் சைக்காட்ரி அதாவது மனநல மருத்துவ கற்பிப்பாளர் அப்படின்ற இவருடைய டீச்சிங் கெரியரையும் ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் அதே 1913ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து ஒரு முக்கியமான பெரஃப்ரேனியா அப்படின்ற ஒரு வகையான மனநோய் குறித்து ரிசர்ச் பண்ணி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் பெரஃப்ரேனியா அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1916ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா த கண்டினியூஸ் பேத் இன் மென்டல் டிசீஸ் அப்படின்னு இன்னொரு புக் எழுதி 1917ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் அந்த ஒரு புக்கையும் வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸும் முதல் உலகப் போரில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1917ஆம் ஆண்டிலிருந்து. ஸோ அப்போ எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு மேஜராக ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் காயங்கள் அவைகளுக்குண்டான சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. அதில் இவர் ஒரு மேஜராக ஜாயின் பண்ணாங்க. உடனடியாக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து போர் நடக்கிற பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்டு ஒரு டிவிஷனல் சைக்காட்ரிஸ்டாக அங்கே நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடையுது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி நேவி ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1919ஆம் ஆண்டு தான் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கரும் மேஜர் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் டிவிஷனல் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து முழுமையாக விலகினாங்க. விலகி பிரான்ஸில் இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாக்கே இவர் வந்து திரும்பினாங்க. அதுக்கப்புறமா ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் இவர் வந்து இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி அதாவது மனநல மருத்துவ உதவி பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை பெற்றாங்க. பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டலோடைய குறிப்பாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டல் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக 1920ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து நிறைய கௌரவங்களை எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜோடைய அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி அதாவது மனநல மருத்துவ இணை பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை பெற்று பிற்காலகட்டத்தில்
முழுமையாக ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி அண்டு நியூராலஜி, அதாவது மனநல மருத்துவம் மற்றும் நரம்பியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் பெற்றாங்க. அதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து அமெரிக்கன் நியூரலாஜிக்கல் அசோசியேஷன், அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், ஃபிலடெல்ஃபியா கவுண்டி மெடிக்கல் சொசைட்டி, பென்சில்வேனியா மெடிக்கல் சொசைட்டி, நியூயார்க் அகாடமி ஆஃப் மெடிசன், இது மாதிரி அமெரிக்கன் போர்ட் ஆஃப் சைக்காட்ரி அண்டு நியூராலஜி அப்படின்னு இது போன்ற எல்லா அசோசியேஷன், சொசைட்டிஸ், அதுக்கப்புறமா நிறைய இது மாதிரியான விஷயங்களில் இவர் வந்து ஒரு மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரிய கௌரவங்களை பெற்று வந்தாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து ஃப்ராங்க்லின் ஜி ஈபா அப்படின்ற ஒரு நபர் கூட இணைஞ்சு ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் சைக்காட்ரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்னர்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதி 1925ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து அந்த ஃப்ராங்க்லின் ஜி ஈபா அப்படின்ற நபர் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1925ஆம் ஆண்டு இவர் ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜிலேருந்து வெளியேறி யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கனெக்டிகட்டில் இருக்கிற நியூ ஹேவனுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரியா, ஒரு மனநல மருத்துவ பேராசிரியராக 1925ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து தொடர்ச்சியாக இன்னும் நிறைய கௌரவங்களை பெற்று வந்தாங்க. ஏல் யூனிவர்சிட்டியில் சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் பல முன்னேற்றங்களை எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து மேம்படுத்தி வந்தாங்க. டீச்சிங்கில் மட்டும் இல்லாமல் ரிசர்ச்லையும், மனநல மருத்துவம் சார்ந்த ரிசர்ச்லையும் எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து கென்னத் இ ஆப்பிள் அப்படின்ற ஒரு நபர் கூட இணைஞ்சு மனசு, அந்த மனித மனம், அது பற்றி இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது எப்படி செயல்படுது அப்படின்ற பற்றி இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதை ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் 1930களுக்கு பிறகு, குறிப்பாக 1931ஆம் ஆண்டு டிஸ்கவரிங் அவர் செல்ஃப்ஸ், எ வியூ ஆஃப் தி ஹியூமன் மைண்ட் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு புக்காக எழுதி கென்னத் இ ஆப்பிள் அப்படின்ற நபர் கூட இணைஞ்சு 1931ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் அந்த ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அதே 1931ஆம் ஆண்டு ஏல் யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் விலகி யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கனெக்டிகட்டில் இருக்கிற நியூ ஹேவனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுக்கு இவர் மறுபடியும் திரும்பி ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜ்லேயே இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜியாக அடுத்த ஓராண்டு பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1932ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து அந்த ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜிலேருந்து மறுபடியும் விலகிடுறாங்க. விலகி அதே ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் காலேஜ், இது வந்து இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது, அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் அண்டு சேர் ஆஃப் சைக்காட்ரியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது மனநல மருத்துவ பேராசிரியராகவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியோடைய ஒரு சேர்மனாக, ஒரு ஹெட்டாகவும் 1932ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்புகளில் இவர் வந்து பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து ஹியூ சாப்ளின் அப்படின்ற நபர் கூட இணைஞ்சு சயின்ஸ் ஆஃப் ஹெல்த் இன் சைல்ட்ஹுட் அப்படின்னு ஒரு புக் எழுதி 1934ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் அந்த ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து மறுபடியும் கென்னத் இ ஆப்பிள் அவர் கூட இணைஞ்சு 1936ஆம் ஆண்டு இவர் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி அண்டு பிஹேவியர் டிஸார்டர்ஸ் அடல்ட்ஸ் அண்டு சில்ட்ரன் அப்படின்ற டைட்டில் 1936ஆம் ஆண்டு இந்த ஒரு ஒர்க்கை எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து கென்னத் இ ஆப்பிள் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து ஃப்ரான்சிஸ் டெய்லர் சேம்பர்ஸ் அப்படின்ற ஒரு நபர் கூட இணைஞ்சு ஆல்கஹால் ஒன் மேன்ஸ் மீட் அப்படின்ற டைட்டில் 1938ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் இன்னொரு புக்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1939ஆம் ஆண்டு நியூயார்க் அகாடமி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு சால்மன் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ சால்மன் லெக்சர் அப்படின்னா ஒரு மெடிக்கல் லெக்சர் தான், அதை வந்து வழங்குறதுக்கு அந்த 1939ஆம் ஆண்டு நியூயார்க் அகாடமி ஆஃப் மெடிசன் தரப்பிலிருந்து எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து அந்த மருத்துவ விரிவுரையை 1939ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. அதே 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போரும் தொடங்குது. 2ஆம் உலகப் போர் தொடங்கிய பிறகு இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்புடைய ஒரு கன்சல்டண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்டு இவர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வரக்கூடிய இளம் மனநல மருத்துவர்கள் அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ஸோ அந்த பொறுப்பில் எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு கன்சல்டண்ட்டாக பணிபுரிஞ்சாங்க. இதுக்கிடையில் எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து பியாண்ட் தி கிளினிக்கல் ஃப்ரண்டியர்ஸ்
சைக்காட்ரிஸ்ட் வியூஸ் க்ரௌட் பிஹேவியர் அப்படின்னு ஒரு புக் எழுதி 1940ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து அந்த ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அதாவது பியாண்ட் தி கிளினிக்கல் ஃப்ரண்டியர்ஸ் சைக்காட்ரிஸ்ட் வியூஸ் க்ரௌட் பிஹேவியர் அப்படின்ற டைட்டிலில் 1940ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து இன்னொரு புக்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1942ஆம் ஆண்டு அமெரிக்கன் நியூரலாஜிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதே 1942ஆம் ஆண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு ஒரு புக் எழுதி எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து வெளியிட்டாங்க. அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புக்காக வந்து மாறத் தொடங்கி இருந்தது. அதனால அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காட்ரியோடைய அடுத்தடுத்த பதிப்புகள் அடுத்தடுத்த அடிஷன்ஸை எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் எழுதி வந்தாங்க. இதுக்கப்புறம் 1943ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை பெற்றாங்க. அந்த பொறுப்பில் 1944 வரைக்கும், அதாவது 1943 to 1944 வரைக்கும் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1945ஆம் ஆண்டு கென்னத் ஆப்பிள் கூட இணைஞ்சு சைக்காட்ரி இன் மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு புக் எழுதி 1945ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து வெளியிட்டாங்க. அதே 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு புக்கை வந்து இவர் எழுதினாங்க. அதை வந்து their mother's sons the psychiatrist examines an American problem அப்படின்னு ஒரு புக் எழுதி 1946ஆம் ஆண்டு எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் இன்னொரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து பல்வேறு கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்துக்கிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற ராயல் மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய கௌரவத்தை எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1950கள் காலகட்டத்திலையும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காட்ரியோடைய அடுத்தடுத்த பதிப்புகள் வெளியிட்டு 1952ஆம் ஆண்டு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காட்ரியினுடைய 6th எடிஷன் 6வது பதிப்பை இவர் வெளியிட்டாங்க. அதே 1952ஆம் ஆண்டு பேசிக் சைக்காட்ரி அப்படின்னு ஒரு புக் எழுதி எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1952ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 65-66 வயதில் எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் காலேஜோடைய ப்ரொஃபஸர் அண்ட் சேர் ஆஃப் சைக்காட்ரி அந்த பொறுப்புகளில் இருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவர் ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டாங்க. எமரட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பொறுப்பில் கௌரவத்தோட பயணிக்கிற மாதிரி. ஸோ அந்த பொறுப்பில் எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் நியமிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து நிறைய கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக இவர் படித்த செயின்ட் ஜோசப்ஸ் யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா லசேல் யூனிவர்சிட்டி இவர் படித்த யூனிவர்சிட்டி தான். அங்கேருந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்ற கௌரவத்தை பெற்றாங்க, கௌரவ டாக்டர் பட்டத்தை. அதே மாதிரி அந்த பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்டர் அப்படின்ற இடம் அங்கே இருக்கிற ஃப்ராங்க்லின் அண்டு மார்ஷல் காலேஜ் அவங்க தரப்பிலிருந்து எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து டாக்டர் எல்எல்டி அப்படின்ற ஹானரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றாங்க. எல்எல்டி அப்படின்னா லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதில் வந்து இங்கிலீஷில் கேனன் லா சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ். ஸோ டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை ஃப்ராங்க்லின் அண்டு மார்ஷல் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் பெற்றாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து தேர் மதர்ஸ் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வின்சென்ட் டி லேக்பரி அப்படின்ற நபர் கூட இணைஞ்சு 1956ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இப்படி எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து முழுமையாக இவருடைய பங்களிப்புகளை டீச்சிங்கில் அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரிசர்ச்சில் அப்படின்னு தொடர்ந்து கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் வந்து லங் கேன்சர்னால நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு 1959ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 72-73 வயசில் எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் இறந்து போயிடுறாங்க. ஏன் 72-73 அப்படின்னு சொல்கிறேன்னா இவர் பிறந்தது 1886 அக்டோபர் 16, ஆனால் இறந்தது 1959. ஆனால் எந்த மந்தில் எந்த டேட்டில் இவர் வந்து இறந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்படலை. இதனால் ஒருவேளை இவர் வந்து 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 16க்கு முன்னாடியே இவர் வந்து இறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயசு 72. ஒருவேளை அதே 1959 அக்டோபர் 16க்கு பிறகு இவர் வந்து இறந்திருந்தார்னா எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் இறக்கும்போது இவருக்கு வயது 73. அதனால தான் 73-72 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1959ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 72-73 வயசில் எட்வர்ட் ஆடம் ஸ்ட்ரக்கர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவரால் வெளியிடப்பட்ட ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு இவர் வெளியிட்டது. அதுக்கப்புறமா இவர் வந்து ஃப்ராங்க்லின் ஜி ஈபா அப்படின்ற நபர் கூட சேர்ந்து பிராக்டிக்கல் கிளினிக்கல் சைக்காட்ரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிராக்டிஷனர்ஸ் அப்படின்னு இவர் எழுதி வெளியிட்ட புத்தகம். இந்த 2 புத்தகங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள்.
இதில் இந்த ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் சைக்காட்ரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஷனர்ஸ் அப்படின்றது 8 பதிப்புகளையும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காட்ரி 6 பதிப்புகளையும் அடைஞ்சிருந்தது இவருடைய இறப்பின் போது. ஸோ எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் வந்து இறந்துட்டாலும் இவருடைய எழுத்துக்கள் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் வந்து நினைவில் கொள்ளப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட எட்வர்ட் ஆடம்ஸ் டக்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.